2011-12 முதல் 2015-16 வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் 1,01,349 கோடி. அடுத்து அந்த ஆட்சியுடைய முடியும் போது 2,11,066. எவ்வளவு போச்சு? 108% உயர்ந்திருக்கு. 2016-17 இருந்து 2020-21 இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் 2,11,060 முதல்ல முடிச்சுட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில். அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் 2,11,066 கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது 4,80,300. எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா? 128%. இந்த மொத்த கடன் இருப்பு 128% வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி. 2020-21 நாங்கள் ஆட்சிக்கு 21-22 நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம். 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,29,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 4வது தேர்வரில் 93% தான். இப்ப பாருங்க 108% கடனை யார் வளர்த்தது? 128% யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது? 128 அதிகமா 93 அதிகமா? கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் 128% வளர்ச்சி கண்டது உங்கள் ஆட்சி.